ஹாய் மக்களே, தினத்தை சினிமாவில் ஹாட் டாபிக்காக தற்போது வலம் வரும் ஒரு செய்தியை இன்றைய நாள் இந்த வீடியோல பார்க்க போகின்றோம். நடிகை சமந்தா இயக்குனரும் தயாரிப்பாளருமான ராஜ் நிடிமோடியுடன் மும்பையில் டின்னர் சாப்பிட சென்ற விஷயம் தான் தற்போது பரபரப்பாக பேசப்படுகிறது. இவர்களின் இந்த சந்திப்பு இவர்கள் குறித்தான காதல் வதந்தியை மீண்டும் கிளப்பிவிட்டிருக்கின்றது. நாக சைத்தன்யாவை விவாகரத்து செய்த பிறகு சமந்தா மும்பையிலேயே தனது பெரும்பாலான நேரத்தை செலவிட்டு வருகின்றார். இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை இரவு சமந்தாவும் ராஜ் நிடிமோடியும் மும்பையில் உள்ள ஒரு ஆடம்பர உணவகத்துக்கு டின்னர் சாப்பிடுவதற்காக சென்றிருக்கின்றார்கள். அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகின்றது. இருவரும் ஒரே காரில் கிளம்பியது. சமந்தா ஸ்டைலான உடையில் மிக நிதானமாக இருந்ததும், அதே சமயம் ராஜ் ஊடகங்களின் வருகையால் சற்று எரிச்சல் அடைந்தவராக காணப்பட்டது பேசு பொருளாக மாறியுள்ளது. இருவரும் இதுவரை தங்கள் உறவு குறித்து வெளிப்படையாக எதுவும் தெரிவிக்கவில்லை. இது ரசிகர்கள் மத்தியிலும் ஊடகங்கள் மத்தியிலும் பல யூகங்களை எழுப்பி வருகின்றது. அவர்கள் ஏன் மௌனம் காக்கின்றார்கள், உண்மை என்னவாக இருக்கும் என பல கேள்விகள் ரெக்கை கட்டி பறக்க தொடங்கி இருக்கின்றது. இந்த மௌனமே மேலும் பல சந்தேகங்களுக்கு வழிவகுக்கின்றது என்று நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர். சமீபத்தில் ஜூலை 8ஆம் தேதி சமந்தா தனது சமூக வலைதள பக்கத்தில் ராஜுடன் சென்ற ஒரு புகைப்படத்தை பதிவேற்றியிருந்தார். இந்த புகைப்படங்கள் அவர்களின் உறவு குறித்த சந்தேகத்தை மேலும் அதிகரித்தது. வெறும் தொழில்முறை நட்பு மட்டும் தானா அல்லது நட்புக்கு அப்பால் ஏதேனும் உறவு இருக்கின்றதா? இந்த கேள்விகள் தான் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் விவாதமாக மாறி இருக்கின்றது. இதற்கிடையில் இந்த விவாகரத்தில் மற்றொரு திருப்பமாக இயக்குனர் ராஜ் நிடிமோடியின் முன்னாள் மனைவி ஷியாலி தே தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். அதில் நீங்கள் விதைத்ததைத்தான் அறுவடை செய்வீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த பதிவு தற்போது சமந்தா ராஜ் விவகாரம் குறிப்பதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் ஷியாமலி யாரை குறித்தும் எதுவும் கூறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் இந்த ஒரு வரி பதில் பல சர்ச்சைகளுக்கும் விவாதங்களுக்கும் வித்திட்டிருக்கிறது. சமந்தா ராஜ் இணைந்து ஏற்கனவே 2 பெரிய வெப் சீரிஸ்களில் பணியாற்றியிருக்கின்றனர். அமேசிங் பிரேமில் வெளியான தி ஃபேமிலி மேன் 2 வெப் சீரிஸில் இருவரும் இணைந்து பணியாற்றினர். இது சமந்தாவிற்கு பெரும் வரவேற்பை பெற்றுத்தந்தது. அதன் பிறகு சிட்டாடல் ஹனிபனி என்னும் மற்றொரு வெப் சீரிஸில் இருவரும் இணைந்து பணியாற்றினர். தற்போது நெட்ஃபிளிக்ஸில் தயாரிக்கப்படும் ரக்தா பிரம்மாண்டம் தி பிளடி கிங்டம் என்னும் தொடரில் இருவரும் இணைந்து பணியாற்றி வருகின்றனர். தொழில் ரீதியாக இவர்கள் இருவரின் கூட்டணி தொடர்வது ஒருபுறம் இருக்க, இவர்கள் இருவரும் சேர்ந்து சொத்துக்கள் வாங்க திட்டமிட்டுள்ளதாக சில செய்திகளும் கசிந்திருக்கிறது. நாக சைத்தன்யாவை விவாகரத்து செய்து பிரிந்த சமந்தா அவரிடம் எந்த ஒரு ஜீவாம்சமும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். நாக சைத்தன்யா நடிகை சோபிதா துலிபாலியை திருமணம் செய்த போது சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் நாக சைத்தன்யாவை கடுமையாக விமர்சித்தனர். ஆனால் சமீப காலமாக சமந்தா ஏற்கனவே திருமணமான இயக்குனர் ராஜ் நிடிமோடியுடன் நெருக்கமாக பழகி வருவதை பார்த்த ரசிகர்கள் இப்போது சமந்தா குறித்து ட்ரோல்களையும் பதிவிட்டு வருகின்றனர். வாழ்க்கை ஒரு வட்டம் என்றெல்லாம் மீம்ஸ்கள் பறக்க விடப்படுகின்றது. இதுவரை சமந்தாவோ அல்லது ராஜோ தங்களது உறவு குறித்து எந்த ஒரு தகவலையும் வெளியிடாத நிலையில் ரசிகர்கள் மற்றும் ஊடகங்கள் பலவிதமாக யூகங்களை கிளப்பி வருகின்றது. இந்த விவகாரம் அடுத்த கட்டமாக எங்கு செல்லும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? சமந்தா ராஜுடைய உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்க என்ன நினைக்கின்றீர்கள்? மறக்காம உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.